பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக ஆஸ்திரேலியாவும் அறிவிப்பு. பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகளை தொடர்ந்து முக்கிய முடிவு. டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான 184 குடியிருப்புகளை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ஒவ்வொரு வீடும் தலா 5000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல். வாக்கு திருட்டு, பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக ராகுல் தலைமையில் பேரணி. தடையை மீறி செல்ல முயன்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைது. தேர்தல் ஆணையத்தை நோக்கி முன்னேறி செல்ல முயன்ற எம்பிக்கள், தடையை மீறி தடுப்புகளை தாண்டி குதித்த அகிலேஷ் யாதவ். தெருநாய்களை பிடிக்க 8 வாரங்கள் கெடு விதித்த உச்சநீதிமன்றம். நாடு முழுவதும் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய அவசரம் உருவாகியுள்ளதாகவும் கருத்து. பணி நிரந்தரம் கோரி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம். அமைச்சர்கள் சேகர் பாபு, KN நேரு விவாதத்திற்கு வர வேண்டும் என போராட்டக்குழு வேண்டுகோள். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களுக்கு சட்ட ரீதியாக அனைத்து உதவிகளையும் செய்ய தாவேக உறுதி. சென்னை பனையூரில் விஜயை சந்தித்த பின்னர் தூய்மை பணியாளர்கள் பேட்டி. பிரேமலதாவை ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு LK சுதீஷ் பதிவிட்ட விவகாரம். ஜெயலலிதா இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது என பிரேமலதா விளக்கம். ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான். அது மாதிரி ஒரு MGR, ஒரு ஜெயலலிதா, ஒரு கலைஞர், ஒரு கேப்டன் தான். அவர்கள் இடத்தை இன்னொருவர் யாரும் நிரப்ப முடியாது. MGR, ஜெயலலிதா போன்று தன்னை நினைத்துக் கொண்டு பேசி வருகிறார் பழனிசாமி. திருப்பூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விவசாயிகளை வஞ்சிக்கிறது திமுக அரசு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் நடைபெற்ற பரப்புரையில் பழனிசாமி பேச்சு. கிருஷ்ணகிரியில் பொதுமக்களுடன் இணைந்து பழனிசாமியை வரவேற்ற பள்ளி மாணவர்கள். பள்ளி சீருடையில் பாஜக துண்டு அணிந்து பங்கேற்றதால் சர்ச்சை. கவின் கொலை வழக்கில் கைதான சுர்ஜித், அவரது தந்தைக்கு 2 நாட்கள் CBCID காவல். இருவரையும் 13ஆம் தேதி வரை காவலில் விசாரிக்க CBCIDக்கு நெல்லை நீதிமன்றம் அனுமதி. திருவள்ளூர், நாகை, சிவகங்கை, கோவை மாவட்டங்களில் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் பாதிப்பு. வெள்ளாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அரியலூர், கடலூரை இணைக்கும் தரைப்பாலம் துண்டிப்பு. கனமழையால் கல்வராயன் மலை பெரியார் அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 1 வாரம் தடை விதிப்பு. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்குகள் 3வது நீதிபதி விஜயகுமார் முன்பு விசாரணை. சிக்கந்தர் மலை என அழைக்க என்ன ஆதாரம் உள்ளது என உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. கராத்தே பயிற்சி பெற வந்த மாணவிகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக 2021 தொடரப்பட்ட வழக்கு. கராத்தே மாஸ்டர் கெபிராஜ் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு.
100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த வழக்கு. வாக்குமூலம் பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.